அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ரமலான் வந்துவிட்டாலே நம் நினைவுக்கு வருவது நோன்பு, சஹரு, இஃப்தாரு மற்றும் பசி. ஆனால் அல்லாஹ் இந்த மாதத்தை ஏன் இவ்வளவு கண்ணியப்படுத்தினான் தெரியுமா? பசிக்காக அல்ல, மாறாக மனித குலத்துக்கு நேர் வழி காட்டும் திருக்குர்ஆன் இந்த மாதத்தில் தான் இறக்கி அருளப்பட்டது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை வசனத்தில் கூறுகிறான், ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதில் தான் மனிதர்களுக்கு நேர் வழி காட்டியாகவும் நேர்வழியை தெளிவுபடுத்தக்கூடியதாகவும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடியதுமான அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. சிந்தித்து பாருங்கள். ஜிப்ரயீல் அலைஹி வஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை சுமந்து வந்ததால் மலக்குகளின் தலைவரானார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் அருளப்பட்டதால் அவர்கள் நபிகளின் தலைவரானார்கள். திருக்குர்ஆன் இறங்கிய இரவு லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்த இரவானது. அப்படியானால் அந்த குர்ஆனை தாங்கும் இந்த ரமலான் மாதம் எவ்வளவு மகத்தானது? நமது நிலை என்ன? இன்று நம் கைகளில் திருக்குர்ஆன் இருக்கிறது. ஆனால் அது நம் அலமாரிகளில் அலங்கார பொருளாகவும் தூசு படிந்தும் கிடைக்கிறதே தவிர நம் இதயங்களில் இல்லை. ரமலான் மாதத்தில் கூட நாம் குர்ஆனை ஓதுவதை விட சமூக வலைதளங்களிலும் வீண் பேச்சுகளிலும் அதிக நேரத்தை செலவிடுகிறோம். மரணத்திற்கு பின் நம் கபரில் நமக்காக பரிந்துரை செய்ய போவது 2 விஷயங்கள் தான்: வைத்த நோன்பு, நாம் ஓதிய திருக்குர்ஆன். இந்த அல் குர்ஆன் அல்லாஹ்விடம் சொல்லும், யா அல்லாஹ், இவன் இரவு நேரங்களில் தூக்கத்தை துறந்து என்னை ஓதினான், எனவே இவனுக்காக எனது பரிந்துரையை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த நாளிலிருந்து முயற்சிப்போம், ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது ஓதுவதாக ஒரு உறுதிமொழி எடுப்போம். குர்ஆனை வெறும் அரபியில் மட்டும் ஓதாமல் அதன் பொருளையும் விளங்க முயற்சிப்போம். ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது அர்த்தத்துடன் ஓதுவோம். குர்ஆனுடன் யார் தொடர்பு கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் இரு உலகிலும் கண்ணியப்படுத்துவான். இந்த ரமலானில் குர்ஆனை அதிகம் ஓதவும் அதன்படி வாழவும் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன்.